ஆவடி வினோத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ எதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆவடி சட்டமன்றத்தோட அவல நிலையை பற்றி காட்டுறதுக்காக. பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ குப்பைகளாக இருக்கு பாருங்க. இங்கே பக்கத்தில் கோயில் இருக்கு, ஒரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இங்கே சுற்றி வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. இது வந்து ஆவடி சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா திருவேற்காட்டிலேருந்து திண்ணூர் வரைக்கும் இதுதான் நிலை. என்னன்னா ஆவடி சுற்றி வந்து குப்பைகள் சூழப்பட்டு இருக்கு ஆவடியை. இந்த அவல நிலையை புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார் அவர்களாவது இந்த விஷயத்தை முன்னெடுத்து எல்லா குப்பைகளையும் கிளீன் பண்ணி ஆவடியை ஒரு தூய்மையான மாநகராட்சியாகவும் தூய்மையான சட்டமன்றமாக உருவாக்கணும்ன்றதான் இதோட வேண்டுகோள். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாலாஜி குளோபல்ஸ் கான்ட்ராக்ட் இருக்கு, குப்பையை கிளீன் பண்றதுக்கான கான்ட்ராக்ட். ஆவடி சட்டமன்றத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கு, ஒரு தெருவுலையும் சரி ஃபுல்லா குப்பைகளா இருக்கு. இதை வந்து சரிவர வந்து இந்த மாநகராட்சி நிர்வாகம் கிளீன் பண்றது இல்லை. அந்த கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யார் வீடும் போய் அவங்க குப்பையை அள்ளுறது இல்லை, இந்த தெரு ஓரத்தில் குப்பையை அவங்க கிளீன் பண்றது இல்லை. இந்த கால்வாய் பாத்தீங்கன்னா எவ்வளவு குப்பைகளா இருக்கு. இதனால வந்து எவ்வளவு சுகாதார சீர்கேடு இருக்கு. இதை வந்து மாநகராட்சியில இருந்து யாரும் கண்டுக்கிறதும் இல்லை, அவங்க சரி வர செய்யறதில்லை. இதையும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவர் இந்த விஷயத்தை வந்து அணுகி இதை சரி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.